ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். தேவனின் உரிமை சொத்து. நமக்குள்ள பாதுகாப்பு என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். ஏசாயா சொன்னபடி 43:1 யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இப்படி சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன், நீ எனக்கு உரியவன் என்று சொல்கிறார். தேவனின் அளவிட முடியாத அன்பு மீண்டும் மீண்டுமாக அவருடைய தீர்க்கதரிசி வழியாக நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. எசாயா 43:4 என் பார்வையில் நீ விலையேறப்பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன், ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன் என்று சொன்னார். தேவன் நம்மை தேர்ந்து கொண்டது நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல. ஏனென்றால் அவர் நம்மை ஒரு திட்டத்தோடு உருவாக்கினார். தொடக்கத்திலிருந்தே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எசாயா 44:2 உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்வருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள், என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட ஏசுரூன், அஞ்சாதே என்று சொல்கிறார். நாம் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியும் சமாதானமாக இருப்போம். ஜெபம் செய்வோம். தேவனே, நீர் எங்களுக்கு உரிமையாளராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர் தாமே இந்த உண்மையை எங்களுக்கு அறிவுறுத்தி சமாதானத்திலே எங்களை நிலைநிறுத்துவாராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.